நம்ம எல்லார் வீட்லேயுமே இஃப்தார்னாலே கண்டிப்பாக சமோசா இல்லாமல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமோசா ஷீட் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே சமோசா செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான ஷீட் வந்து கடையில் தான் வாங்குவோம் இல்லையா? ஆனால் இந்த ஷீட் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நேரம் ஒதுக்குனாலே போதும், நம்ம வந்து நிறைய ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மைதாவில் தான் செய்வாங்க. ஸோ நானும் இன்றைக்கி மைதாவில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, அதுக்கப்புறமா நமக்கு பரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். இப்போது இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போது இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு பூரி சைஸ்க்கு நம்ம பரத்தி எடுத்துடலாம். நான் வந்து 4 பூரி பரத்தி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்க போகிறோம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சப்பாத்திலையுமே மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மைதாவும் தூவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ வந்து அடுத்த சப்பாத்தி எடுத்து இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதாவும் தூவிக்கலாம். இந்த மாதிரியே நான் வந்து 4 சப்பாத்தியை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா தூவிட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இதை தேய்க்கும் போது நீங்கள் வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு தேய்க்கணும். ஒரே பக்கத்துலேயே வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய சப்பாத்தி வந்து அப்படியே சுருங்கிடும், நல்லா விரிஞ்சு வராது. எந்த அளவுக்கு மெல்லிஸாக இதை தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்லில் போட்டுடலாம். முக்கியமாக ஸ்டவ்வை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் குக் பண்ணால் போதும். 10 செகண்ட்க்கு அப்புறமா திருப்பி விட்டுறலாம். இந்த பக்கமும் 10 செகண்ட் தான் குக் பண்ணணும். இதே மாதிரி நான் 3 தடவை திருப்பி திருப்பி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சமோசா ஷீட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நம்ம ஷீட் வந்து கடையில் வாங்கினா எவ்வளோ ஈஸியாக வருமோ அதே மாதிரி சூப்பராக பிரிக்க வருது. இப்போ இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏர்டைட்டான டப்பாலையோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேயே இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இஃப்தார் டைமில் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப்தார் டைமில் நம்ம ஜஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டாலே போதும், ஈஸியாக சமோசா செஞ்சிடலாம். சமோசா ஃப்ரை பண்ணும்போது நெருப்பை வந்து அதிகமாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்து மில்க் ஷேக் ஸ்மூத்திக்கெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பேஸ் தான். மில்க் ஷேக் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்ல திக்கான பாலாக இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் காய்ச்சணும். பால் வந்து நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் சுகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த பவுலில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்க பாலில் சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சேருங்க, இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே அடியிலேயே தங்கிரும். இதை உள்ளே சேர்க்கும் போது கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கணும், இல்லைன்னா பால் வந்து கட்டி கட்டி ஆயிரும், அதுக்கப்புறமா நல்லாவே இருக்காது. இதை சேர்த்த உடனேவே பால் வந்து நல்லா திக்காக வந்துடும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இது வந்து இன்னும் நல்லா திக்காகி வரும்.
ஆறுனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த பாட்டிலில் ஈரப்பதம் இருக்கவே கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணும்போதும் ஸ்மூதி பண்ணும்போதும் நல்ல திக்காக வரணுங்கிறதுக்காக நிறைய பால் சேர்ப்போம். ஆனால் இதை நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் பால் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் பாலையும் சேர்க்காம வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பேஸை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு மில்க் ஷேக் போடுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மில்க் ஷேக் வந்து நல்லா திக்காக வரும், அதே சமயம் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் வந்து ஷவர்மாக்கான பேஸ் தான் செய்ய போகிறேன். இதை வந்து குபூஸ் இல்லை பீட்டா பிரெட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து சிக்கன் ஷவர்மாவோ இல்லை வெஜ் ஷவர்மாவோ செஞ்சுக்கலாம். இது வந்து ஷவர்மா செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த குபூஸ் வந்து சிக்கன் கிரேவி பட்டர் சிக்கன் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஆக்டிவ் ஈஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் சேர்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அடுத்து வந்து நமக்கு பரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இதை வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து டைட்டான மூடி போட்டு மூடிடுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு தான் கவர் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவோட சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து எப்பயும் போல் சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு பரத்துங்க. இதை வந்து ரொம்ப மெல்லிசாவும் பரத்திடக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் பரத்திடக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவில் இருக்கிற மாதிரி பரத்திக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தி கல்ல போட்டிங்கன்னா நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த குபூஸை வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல பூரி மாதிரி உப்பி வந்ததுனால இதை கட் பண்ணும்போது உள்ளக்க வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ஷவர்மா செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடும்போது உள்ளக்க இருக்க ஃபில்லிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்கெட்குள்ளே நீங்கள் ஃபில்லிங் வச்சுட்டு ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஃபில்லிங் எதுவுமே உங்களுக்கு வந்து வெளியில் கொட்டாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஷீட் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷீட் செய்கிறதும் நம்ம அப்படியே சமோசா ஷீட் செஞ்ச மாதிரி தான். அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்தோமோ அதே மாதிரி சேர்த்து சப்பாத்தி மாதிரி நல்லா பரத்தி தோசைக்கல்ல போட்டு எடுத்துடணும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்ம வந்து சமோசாவுக்கு ஷீட்டை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தோம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு நம்ம கட் பண்ண வேண்டியது இல்லை. இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஷீட்டை வந்து அப்படியே ரவுண்டாக சப்பாத்தி மாதிரியே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஷீட்டை கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படி நீங்கள் வந்து சப்பாத்திலேருந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த ஷீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு. பின்னாடி இருக்க என்னோடய கை வந்து அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷீட்டில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறதா இருந்தால் ஸ்டஃபிங்கை வந்து ஓரத்தில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா இழுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் உள்ளே மடக்கி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷீட் வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஷீட்டில் நீங்கள் ஸ்டஃப் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து கார்னரில் வைக்கணும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரோல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மைதாவில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம சமோசாவுக்கு ஸ்டோர் பண்ண மாதிரி அப்படியே வெறும் ஷீட்டாகவே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளக்க ஸ்டஃபிங் வச்சுட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டாகவே ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா இதை வந்து 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும்.
இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி பரத்தியெல்லாம் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இதில் நம்ம மாவே பிசைய வேண்டியதில்லை, மாவு பிசையாமலேயே கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ ஷீட்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம சேர்த்த 1 கப் தண்ணி வந்து இந்த மாவுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு வந்து ரொம்ப கட்டி கட்டியாயிரும், நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக கரைக்க வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கலந்து விட்டுட்டோன்னா மாவு வந்து நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். என்னதான் நம்ம இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருந்தாலும் கூட இந்த மாவில் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ மாவு பார்த்திங்கன்னா சின்ன கட்டி கூட இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணுற ஷீட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்கிறத விட இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா தான் வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேனை நம்ம சூடு பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ வச்சு பேன் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து பேனில் ஊற்றிட்டு பேனை வந்து நல்லா சுற்றி விடுங்க. நம்ம சுற்றி விடும்போதே மாவு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். எக்ஸஸாக இருக்கிற மாவை மறுபடியும் நம்ம வந்து பவுல்லே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பேனை இதில் வச்சிடலாம். மாவு வந்து நல்லா குக் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இது வந்து 1லேருந்து 1.5 நிமிஷம் குக் ஆனாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும். சைடில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டாலே போதும், நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அடுத்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் கை வந்து கொஞ்சம் சுடும், கவனமாக பார்த்து எடுக்கணும். இந்த ஷீட்டை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து உள்ளக்க ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஷீட் வந்து எவ்வளோ சூப்பராக நல்ல மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் உள்ளக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே ஷீட்டாகவே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ஷீட்டாகவே ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஷீட்டுக்கு இடையிலையும் நீங்கள் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் வைக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், சுத்தமாக எடுக்கவே வராது. இப்போது அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து சிக்கன் பிரெட் ரோல் தான். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம ஷீட்டெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வந்து எண்ணெயிலேயே வதக்கிட்டு இப்போ இதோட நான் வந்து 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். இதை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முக்கியமாக இந்த சிக்கனை வேக வைக்கும் போது இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. சிக்கனை நம்ம ஏற்கனவே குட்டி குட்டி பீசஸை தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆயிரும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஸ்டஃப் பண்ண முடியும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சமயத்தில் இந்த ஸ்டஃபிங்கை மட்டும் வெளியில் எடுத்து ஷீட்டில் வச்சு ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த சிக்கனை ப்ரெட்டில் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ப்ரெட்டை வந்து ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மெல்லிசான ஷீட்டாக கிடச்சிரும். நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கலாம்.
இந்த பிரெட்டோட ஓரங்களை ஒட்டுறதுக்கு நமக்கு வந்து மைதா பேஸ்ட்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து தண்ணி இருந்தாலே போதும். தண்ணியை வந்து நல்லா தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஓரங்கள் எல்லாமே ஈஸியாக சீல் ஆகிடும். இதே மாதிரி சைட்லேயும் நம்ம வந்து தண்ணி தொட்டே ஒட்டிக்கலாம். லைட்டாக அழுத்தி விடுங்க, நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பிரெட்லேயுமே நம்ம வந்து சிக்கன் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இஃப்தார் டைமில் நம்ம ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நின்று வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்க ரமலான் முன்னேற்பாடுகள் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ரமலான் முன்னேற்பாடுகள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.